இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Today's Bible verse. For whatever things were written before were written for our learning, that we through the patience and comfort of the scriptures might have hope. Romans chapter 15 verse 4. நடுக்கடலில் சிறு கப்பல் ஒன்று வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. பனிமூட்டம் கப்பலை முழுவதுமாக மூடியிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் கப்பல் வேகமாக ஓடிக்கொண்டிருந்ததால் பயணிகள் கோபத்தால் கொந்தளித்தார்கள். அங்கே இருந்த மாலுமி ஒருவரை பார்த்து, இப்படிப்பட்ட பனிமூட்டம் இருக்கும் போது நீங்கள் கப்பலை இவ்வளவு வேகமாக ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்களே, விபத்து ஏற்பட்டு விடாதா என்று தங்கள் கவலைகளை தெரிவித்தார்கள். அப்பொழுது அந்த மாலுமி, கப்பலின் நடு கம்பத்தின் உச்சத்திலே கப்பல் கேப்டன் உட்கார்ந்திருக்கிறார். இந்த பனிமூட்டம் கொஞ்ச தூரத்திற்கு தான் இருக்கிறது. அதற்கு மேல் பனி எதுவும் இல்லை. மேலே உட்கார்ந்திருக்கிற கேப்டன் கடலை தெளிவாக பார்க்க முடிகிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொற்படிதான் நாங்கள் கப்பலை ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் வேதனைகளும் வருத்தங்களும் நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் பொறுமையோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நான் பொறுமைக்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய நோக்கத்தை மற்றவர்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் நான் நல்லது செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை வைத்து இன்று பொறுமையோடு தேவ சமூகத்தில் இருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.